உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து பிரதமர் நீதியமைச்சர் ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். 21ஆம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் விருப்பு வாக்கு உள்ளடங்களாக 57,40,179 வாக்குகளை பெற்று இலங்கையின் அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா தெரிவாகியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் 35 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாக்களிக்கவில்லை என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கா இன்று இலங்கை நாடாளுமன்றத்தை கலைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இலங்கை புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்காவுக்கு பல நாடுகளில் இருந்தும் வாழ்த்து செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஆனால் ஏமாற்றம் இருக்காது என முதலமைச்சர் ஸ்டாலின் சூசஸ்மாக தெரிவித்துள்ளார். அமைச்சரவை மற்றும் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முதல்வர் ஸ்டாலின் கூறியதாவது: அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. வெளிநாட்டு முதலீடு குறித்து அமைச்சர் DRP ராஜா விரிவான அறிக்கை கொடுத்துள்ளார். நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கவர்னர் RN ரவி பேசியதாவது: பாரதத்தை மிக சிறந்த நாடாக உயர்த்தும் நோக்கில் 40 ஆண்டுகளாக இந்திய தர்ம வித்திய பீடம் செயல்பட்டு வருவதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார். கேரளாவை அச்சுறுத்தி வரும் நிபா வைரஸ் தொற்றில் மேலும் 2 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதலியாக டில்லி விமான நிலையத்தில் விமான புகையிரத சேவை கொண்டு வரப்பட இருக்கின்றது. மேத்தா பி சுசிலா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தோற்றுவிட்டால் இதுவே என் கடைசி தேர்தல் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்களான கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் இடையே கடுமையான போட்டி நிலவி வருகின்றது. அமெரிக்காவில் தலைவிரித்தாடும் துப்பாக்கி கலாச்சாரம் கொத்து கொத்தாக மக்களின் உயிர்களை பறித்து வரும் நிலையில் அலபாமா மாகாணத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 4 பேர் உயிரிழந்துள்ளார்கள். நாடு தழுவிய கருத்து கணிப்புகளில் கமலா ஹாரிஸ் முன்னிலை பெற தொடங்கி இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் ஆளும் ஜனநாயக கட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். ஹமாஸ் படைகளின் தலைவர் யாஹியா சிந்தார் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவுடன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் கட்டத்தை நெருங்கிவிட்டதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லெபனான் நாட்டு மக்களுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முக்கிய செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். சீனாவில் பயின்று வந்த ஜப்பானை சேர்ந்த பள்ளி மாணவன் கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு ஜப்பான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய படைகளுக்கும் பலஸ்தீனத்துக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையிலான போர் நடவடிக்கையின் போது 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக இஸ்ரேலிய படைகளும் லெபனான் ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கும் சண்டை மாறி இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். கால்பந்தாட்ட ஜாம்பவானான கிறிஸ்டியானோ ரொனால்டோ சமீபத்தில் ரியல் மேட்ரிட் கால்பந்து அணியை மிக சிறந்த கால்பந்து அணி என்று தெரிவித்துள்ளார். போர்த்துகல் நாட்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சமீபத்தில் மட்ரிட்டில் நடந்த ஒரு நிகழ்வில் தனது கருத்தினை வெளியிடப்பட்டியதோடு ரியல் மேட்ரிட் அணியை வரலாற்றிலேயே சிறந்த கால்பந்து கிளப் என புகழ்ந்துள்ளார். நடைபெற்று வரும் நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணியின் வீரர் கமிதி மெண்டிஸ் புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.